ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் பெண்கள் சந்திக்கிற ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா முக்கியமாக அது பிசிஓடி. இதனாலேயே ப்ரெக்னென்சியும் டிலே ஆகுது. சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் இருக்க எல்லாருமே அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பிசிஓடி வர்றதுக்கான காரணம் என்ன, அதை எப்படி சரி பண்ணலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற பெண்களில் 90% பெண்களுக்கு இந்த பிசிஓடி வருது. பிசிஓடி சில பேர் சர்வசாதாரணமாக கடந்து போகிறாங்க, அதை நார்மலாக எடுத்துக்கிறாங்க. தயவு செஞ்சு அது மாதிரி இருக்காதீங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு பிசிஓடி இருந்தால் கமெண்ட்டில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். பிசிஓடிக்கான ரீசன் பற்றி நான் கிளியராக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது மாதிரி நல்ல கண்டென்ட் உங்களுக்கு வந்து சேரும். ஃபஸ்ட்டு பிசிஓடிக்கான மீனிங் பார்த்துடலாம். பிசிஓடியில் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அல்லது டிசீஸ்னு சொல்கிறாங்க. இதோட தன்மையே பாருங்கள், அந்த பேர்லேயே இருக்குது. பாலினா அப்படின்னா நிறைய அப்படின்னு அர்த்தம், சிஸ்ட் அப்படின்னா நீர்க்கட்டிகள், ஓவேரியன்னா ஓவரியில் இருக்கிறனால ஓவேரியன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரியில் இருக்க நிறைய நீர்க்கட்டிகள், இதுதான் பிசிஓடிக்கான மீனிங். இதில் நிறைய செட் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கிறனால நம்ம இதை சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ பிசிஓடி வர்றதுக்கான காரணம்னு பார்க்கும்போது குறிப்பாக எல்லாருக்குமே தெரியும், முக்கியமாக லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், உணவு பழக்க வழக்கம், நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு, அந்த லைஃப் ஸ்டைல், அதுக்கப்புறம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது ரத்தத்தில் இன்சுலின் அளவு அதிகரிக்கிறது, இதெல்லாமே முக்கியமாக காரணம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், அது வீட்டிலையாக இருக்கட்டும், இல்லை செய்கிற வேலையாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் போகிற பெண்களுக்காக இருக்கட்டும், இது மாதிரி அவங்க சந்திக்கிற பிரச்சனை என்னென்னா அதுவே மன அழுத்தத்துக்கு காரணம். நெக்ஸ்ட்டு முக்கியமாக இது எல்லாருக்குமே தெரியுமான்னு தெரில, மரபணு, அதாவது ஜெனட்டிக்காக இந்த பிசிஓடி வரதுக்கான காரணங்கள் அதிகம். நம்ம அம்மாட்ட இருந்து, இல்லை நம்ம அம்மாச்சி, அம்மம்மா, அது மாதிரி அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு இந்த பிசிஓடி வரதுக்கான காரணம் நிறையவே இருக்குது. ஸோ இதெல்லாமே சில காரணங்கள் இருந்தாலும், இதெல்லாம் நம்ம என்னென்ன நம்ம பண்ணுற தப்புனால இந்த பிசிஓடி வருதுன்றதை நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். நான் சொல்கிற இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டாலே இந்த பிசிஓடி சரி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முக்கியமாக பெண்கள் கிழங்கு வகை, அதாவது மைதா, கிழங்கு வகை போன்ற உணவுப் பொருட்கள் அதிகமாக எடுக்கும்போது, கிழங்கு வகைன்னு பார்க்கும்போது இந்த கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகை ஃபுட்டு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, அதுக்கப்புறம் இதெல்லாம் அதிகமாக நீங்கள் பீஸா, பர்கர்லாம் சாப்பிட்றதுனால வாதம் அதிகமாகி கர்ப்பப்பை, அதாவது யூட்ரஸில் நிறைய வாயு தங்கி அது ப்ராப்ளமாக க்ரியேட் ஆகி நீர்க்கட்டி உருவாகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மலச்சிக்கல், அதாவது கான்ஸ்டிபேஷன். இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்னால மோஷன் சரியாமல் போகாமல் கழிவுகள் அதிகமாக உடம்புல தங்கி இது மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் ஏற்படுத்தும். அந்த காலத்துலலாம் சித்தர்கள் நிறையவே பாடியிருக்காங்க இந்த பிசிஓடி, இந்த நிறைய பெண்களுக்கான மருத்துவ குறிப்புகள்லாம் நிறையவே சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா சூதகத்தில் வாயுவது போல் சொக்கும் காலை அப்படின்றது பாடியிருப்பாங்க. அது ஒரு பாட்டு. சூதகம் அப்படிங்கிறது ஓவரி, அந்த ஓவரி அதாவது அண்டகத்தில் வாயு போய் தங்குறனால ஏற்படக்கூடியது தான் இந்த பிசிஓஎஸ். அதுக்கப்புறம் முக்கியமாக உடல் வெப்பம், பெண்களுக்கு என்னென்னா உடல் சூடு, அதாவது ஹீட்டு அதிகமாக இருக்கிறனால இந்த பிசிஓடி ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. வாயு ப்ளஸ் இந்த ஹீட்டு, அதாவது கேஸும் இந்த ஹீட்டும் ரெண்டுமே சேர்ந்து ஓவரியில் தங்குறனால, அதாவது கர்ப்பப்பையில் போய் ஓவரியில் தங்குறனால இந்த நீர்க்கட்டி ஏற்படுத்தும், அதாவது உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி அந்த அண்டகம், அதாவது ஓவரியில் நல்ல நல்ல கருமுட்டை உருவாகிறதுக்கூட இந்த மாதிரி போய் தங்குறனால உருவான நல்ல கருமுட்டை கூட நீர்க்கட்டியாக மாறனால தான் நமக்கு விந்து, அதாவது ஸ்பாம் உள்ளே போய் கருத்தரிக்க முடியாமல் போகுது. அதனால தான் ப்ரெக்னன்சி மேரேஜ் ஆன பெண்களுக்கு டிலே ஆகுது. இது மேரேஜ் ஆன பெண்களுக்கு நிறைய 90% அஃபெக்ட் ஏற்படுத்தும். நெக்ஸ்ட்டு முக்கியமாக பெண்களோட உடல் பருமன், அதாவது வெயிட் கெயின், உடம்பு வெயிட் அதிகமாக போகிறனால கூட இது வரும். எந்த உடல் எக்ஸசைஸ் எதுவுமே இல்லாமல், யோகா அந்த மாதிரி எதுவுமே உடலை அசைக்காமல் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறனால வெயிட் அதிகமாகிட்டே போகும். ஸோ முக்கியமாக பிசிஓடி வர்றதுக்கு இதெல்லாமே காரணமாக இருக்கும். அடுத்து நீங்கள் இந்த ரைஸ் ஐட்டம்ஸ், வாயு பதார்த்தம் இதெல்லாமே கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க, கீரைகளில் அதிகமாக சாப்பிடுங்க,
ஃப்ரூட்ஸ் நல்ல நல்ல ஃப்ரூட்ஸ் நிறையவே இருக்குது, அது அதிகமாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமாக வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரீசன், பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும். அதாவது எப்போனா ஒரு மாதம் பீரியட்ஸ் ஆகாமல் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி பீரியட்ஸ் ஆகும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா 6 மந்த்து கூட வராமல் இருக்கும். மாதம் பீரியட் வராமல் போனால் உங்கள் கர்ப்பப்பை எப்படி இருக்கும் நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்களேன். ரெகுலராக பீரியட்ஸ் வராமல் அந்த உருவான கருமுட்டை ஒன்றுக்கு மேலே இருந்து அப்படி தான் நமக்கு வந்து இந்த நீர்க்கட்டி உருவாகி பிசிஓடியாக ஃபார்ம் ஆகுது. ஓகே, இப்போ வந்து இந்த மாதவிடாய் சுழற்சி 28 ஒரு நாளைக்கு எப்படி ஏற்படுது, உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக எப்படி ஏற்படுது, அந்த சுழற்சியை வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். ஒரு பெண் பிறந்த உடனே வந்து லெஃப்ட் ஓவரி ரைட் ஓவரி ரெண்டுமே ஃபார்ம் ஆகி அதில் வந்து பாதி முட்டைகள் வந்து ஃபாலிக்கல் ஃபார்மில் இருக்கும். அதாவது சிப்பிக்குள்ளே மொத்து இருக்கிற மாதிரி உங்களுக்கு நீர்ப்பையில் அந்த முட்டை இருக்கும். நமக்கு எவ்ரி மந்த் வந்து ஃபாலிகுலர் வந்து என்னென்னா முட்டையை வந்து வளர வச்சு அந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஒன்று பிரெயின்லேருந்து நமக்கு சிக்னல் பாஸ் ஆகும். ஃபஸ்ட்டு 100 மெம்பர்ஸ் வந்து எக்கு வந்து உருவாகும். ஒவ்வொரு மாதமும் வந்து லெஃப்ட் ஓவரி இல்லை ரைட் ஓவரி ஏதாவது ஒரு ஓவரியிலேருந்து நமக்கு வந்து அந்த முட்டை வந்து வரும். ஸோ இந்த எக்கு வளர உங்களுக்கு பிரெயினில் வந்து ஈஸ்ட்ரோஜன்ற ஹார்மோனை வந்து சுரக்கிறதுக்கு சிக்னல் பாஸ் ஆகும். இந்த ஹார்மோன்லாம் ஒரு கெமிக்கல் மெசஞ்சர்னு சொல்லுவாங்க. அதாவது மூளைக்கும் நம்ம கர்ப்பப்பைக்கும் நடுவில் இருக்கிற ஒரு தூதுவர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம 2 பேர்த்துக்கும் ஒரு தூதுவர் என்ன, இந்த யூடியூப் நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன்ல, அது மாதிரி நம்மளோட கர்ப்பப்பைக்கும் இந்த மூளைக்கும் வந்து பாஸ் ஆகிறது இந்த கெமிக்கல் மெசஞ்சர் மாதிரி இருக்கிறது தான் இந்த ஹார்மோன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த எக்கு வளர அதுக்கடுத்து வந்து எல்ஹெச்னு ஒரு ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த எல்ஹெச்சோட வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த வளர்ந்து வர முட்டையில் ஏதாவது ஒரு முட்டை தான் நமக்கு வெடிக்க வைக்கும். அது வந்து 28 நாள் சுழற்சி இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக 14வது நாள் வந்து இந்த சினை முட்டையிலேருந்து வெடிக்க வைக்கும். அதுதான் நம்ம ஓவலேஷன்னு சொல்கிறோம். அப்போ தான் கருமுட்டை வந்து டியூப்பில் வெடித்து வெயிட் பண்ணும். ஸோ அந்த டைமில் நீங்கள் கான்டாக்டில் இருந்தீங்க அப்படின்னா ஸ்பெர்ம் அழகாக நீந்தி வந்து அந்த எக்கை மீட் ஆகி உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிடும். அதனால தான் கரெக்டாக நீங்கள் அந்த ஓவலேஷன் அதாவது அந்த 14 டு 16 இல்லை 20 நாளுக்குள்ளே கரெக்டாக அந்த 4 நாளில் கான்டாக்டில் இருங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ பேபி ஃபார்ம் ஆக இந்த கருமுட்டை வெடிக்கிற டைமில் ஒரு பெட்டு மாதிரி அதுவும் ஃபார்ம் பண்ணும். அதுதான் அந்த எண்டோமெட்ரியம் லேயர்னு சொல்லுவாங்க. நல்லா திக்காக வந்து ஒரு ஃபார்ம் பண்ணும். இதுதான் வந்து பெட் லேயர்னு கூட சொல்கிறாங்க. பேபி ஃபார்ம் ஆகினா இம்ப்ளான்ட் ஆகி அது பதிஞ்சு வளர்கிறதுக்கு தான் அந்த லேயர். இப்போ நமக்கு பேபி ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அந்த கருமுட்டை அதாவது உருவான கருமுட்டை இந்த லேயர் இது ரெண்டுமே சேர்ந்து நமக்கு எண்டோமெட்ரியம் இதெல்லாமே கரைஞ்சி அழகாக பீரியட்ஸ் மாதிரி வந்துடும். இதை தான் நம்ம சுழற்சி முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாதவிடாய் சுழற்சி பீரியட்ஸ். இந்த முட்டை கரைஞ்சி பீரியட்ஸ் வராமல் கர்ப்பப்பையில் தங்குறனால தான் நமக்கு நீர்க்கட்டி உருவாகுது. இதுதான் உங்களுக்கு ஸ்கேனில் பார்த்திங்கன்னா பிசிஓஎஸ்னு ரிப்போர்ட் வருது. ஓகே, இப்போ இது மாதிரி நமக்கு நீர்க்கட்டியாக ஃபார்ம் ஆகிடும் எக் எல்லாமே. ஆனால் இந்த ஹார்மோன்ஸ் மட்டும் நமக்கு சுரந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எல்ஹெச் ஈஸ்ட்ரோஜன்லாம் அதிகமாக சுரந்துக்கிட்டே இருக்கும். எல்ஹெச் அதிகமாக இருக்கனால இன்சுலின் கூட பைண்ட் ஆகிடும். அதுதான் நமக்கு ஆண்களுக்கான டெஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாகும். அண்டு ரத்த சர்க்கரை அளவும் அதிகமாகும். ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் எல்லாமே அதிகமாகும். ஸோ டயபெட்டிஸ் வரும். ஆண்களுக்கு வர மாதிரியே நமக்கு தாடி மீசை அந்த இர்சுட்டிசம்னு சொல்லுவாங்க அது வர்றது, அதுக்கப்புறம் பால்னஸ் வருது. இது மாதிரி நிறைய ஆண்களுக்கு உண்டான இதெல்லாமே பெண்களுக்கு வரும். அதனால தான் ரத்த சர்க்கரை அளவும் அதிகரிக்கும். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நமக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போனால் பார்த்திங்கன்னா மெட்ஃபார்மின் கொடுக்குறது, இது மாதிரி சுகருக்கான டேப்லெட்லாம் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ ஃபேஸில் பிம்பிள்ஸ் வரும், மூட் ஸ்விங்ஸ் வரும், மன ரீதியாக நிறைய பாதிக்கப்படுவாங்க பெண்கள். ஸோ இதெல்லாமே வந்து ரீசன்னால தான் நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணாமல் ப்ரெக்னென்ட் ஆனால் கண்டிப்பாக மிஸ்கரேஜ் ஆகும். முக்கியமாக வந்து 8 வீக்ஸ் 9 வீக்ஸில் அப்போலாம் ஹார்ட் பீட் வராமல் போகிறது, அதுவே அபார்ஷன் ஆகிறது, இந்த மாதிரி நிறையா நடக்கும். ஸோ நீங்கள் நல்லா வந்து பிசிஓடியை க்யூர் பண்ணிவிட்டு ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா வந்து சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக வந்து பிசிஓடி இருந்தால் ப்ரெக்னென்ட் ஆக முடியாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக வந்து பிசிஓடி இருந்தால் நல்லா அழகாக க்யூர் பண்ணிவிட்டு ப்ரெக்னென்ட் அடையலாம். 100% ரிசல்ட் தரும். கண்டிப்பாக பிசிஓடிக்கு வந்து தீர்வு இருக்குது, பயப்பட வேணாம். ப்ராப்ளம்னு இருந்தால் அதுக்கு சொல்யூஷன் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக அழகாக நல்ல டயட்லாம் எடுத்து ஃபாலோ பண்ணிங்கனாலே ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மெடிடேஷன், யோகா இதெல்லாமே பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உடம்பெல்லாம் நல்லா வந்து ஃபிட்டாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து பிசிஓடி சரி பண்ணலாம். பிசிஓடியை எப்படி யோகானாலேயே சரி பண்ணலாம் இதெல்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்ன ஹோம் ரெமெடி எப்படி நம்ம வீட்டிலே சரி செஞ்சு ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆகலாம் அதெல்லாமே நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.